Welcome back to Raga Sparks, another episode here. I this time will leave it to Mr. Sri Ganesh to do the intro. தேங்க்யூ. வெல்கம் பேக். நீங்கள்லாம் நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க, நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பண்ணணும்னு எங்களுக்கு தோன்றுறது, மோட்டிவேஷனாக இருக்குது. True. ஸோ மியூசிக் திருப்பி வர்றது மியூசிக் தான். ஸோ இட்ஸ் an ocean ஆக்சுவலி, கடல். ஸோ கடலில் உங்களுக்கு அடியில் என்ன இருக்கும்? முத்து இருக்கும், பேர்ல்ஸ். ஸோ அந்த மாதிரி மியூசிக்கில் ஹிடன் திங் இஸ் த ராகா. ஸோ எப்படி நீங்கள் முத்துக்களை எடுத்து அது மாலையாக கோத்து இல்லை வேறு ஏதாவது ஆபரணங்களாக கோத்து, டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு த ஒர்க் இஸ் டன். அதே மாதிரி ராகங்கள் எடுத்து எப்படி பாட்டு பண்ணியிருக்கிறத பொறுத்திருக்கு நம்ம ரசிக்கிறது. எவ்வளோ பாட்டுகள் நம்ம ரசிக்கிறோம். படம் நல்லா இருக்கும், பாட்டு நல்லா இருக்காது, படம் நல்லா இருக்காது, பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த மியூசிக் டைரக்டர் அண்ட் த ஒர்க் பிஹைண்ட் இட். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த எபிசோடில் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இன்றைக்கி எந்த ராகத்தை நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம்னாக்க சஸ்பென்ஸ். ஸோ வி ஹாவ் சம்படி ஃப்ரம் டெல்லி, மஜும்தார், மிஸ்டர் கௌரவ் மஜும்தார். ஹீ இஸ் அ சீனியர் டிசைபிள் ஆஃப் பாரத் ரத்னா பண்டிட் ரவிசங்கர்ஜி. அவர் இந்த சேனலை பற்றி வாசிச்சே சொல்லியிருக்கார். ஸோ அதை இப்போ பார்க்கலாம். I am sure our viewers, after they hear him play that, will definitely identify what the raga is. I just played a few tunes. It had a film song, it had a ghazal, some popular tunes, and also a bandish in Rag Yaman and Yaman Kalyan. Very popular, very basic rag and a very popular rag. I'm very happy that my friend Ramamurthy Sri Ganesh, along with his friend Balaji Ganesh, they're starting a YouTube channel called Raga Sparks. Very beautiful concept of bringing numbers which are very popular from films, from folk, from all genres,
which is known to people, but what they don't know that this is based on a certain rag. So they are going to bring it to all of you in this YouTube initiative, new YouTube channel called Raga Sparks. Please watch it, tell your friends to watch it, and enjoy this beautiful venture started by my friends Ramamurthy, Shri Ganesh and Shri Balaji Ganesh. Raga Sparks. Thank you. ஸோ வியூவர்ஸ் என்ன ராகம்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. சவுத் இந்தியன் மியூசிக்கில் திஸ் இஸ் கால்ட் யமுனா கல்யாணி அண்ட் இந்துஸ்தானியில் யமன் கல்யாணி. ஸோ இப்போ யார் ஆரம்பிக்க போகிறாங்க? இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் நீங்கள். இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து participants will introduce themselves. So ma'am. Hello, I am Mrs. Bona Rajagopalan. Namaste, this is Mumbai Shilpa. Balaji here. Shri Ganesh. Preeti here, Aarti. Yes, as usual, since it is Ragam and it is Carnatic, we start from the genius what we have here, and they will give us about this Ragam first, and then you will take a cue out of it, and whatever comes to your mind on the singing, you are going to counter them heavily today. And I am sure Yamuna Kalyani, there are so many silly songs, so you can counter as much of Carnatic they come out with. Yes ma'am, we leave it to your gracious words. யமுனா கல்யாணி. ஆக்சுவலாக இது வந்து 65வது மேளகர்த்தா மேச்ச கல்யாணியோட ஜன்யம். இதோட ஆரிஜின் ஹிந்துஸ்தானி தான், நோ டவுட். ஹிந்துஸ்தானியில் யமன் கல்யாண் அப்படிங்கிறதோட ஈக்குவல் ராகா இங்கே யமுனா கல்யாணி. சரி க ம ப த நி ச சா நி த ப ம க ம ரி ச. இதில் வந்து அவரோகணத்தில் சுத்த மத்தியமும் வருது. அதாவது சுத்த மத்தியமம் இந்த ராகத்துக்கு அந்நியஸ்வரம். மேச்ச கல்யாணி ஜன்யம்ங்கிறதுனால சுத்த மத்தியமம் அந்நியஸ்வரம். ஸோ இது ஒரு பாஷாங்க ராகம்னு சொல்லணும். இந்த யமுனா கல்யாணியில் முத்துசுவாமி தீக்ஷிதர், தியாகராஜர், சுவாதி திருநாள் மகாராஜா எல்லாரும் நிறைய கீர்த்தனைகள் பண்ணியிருக்கா. நிறையா பஜன்ஸ் இருக்குது. எல்லாருக்கும் நிறையா யமன் கல்யாணின்னொன்னே டக்குன்னு எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய ஒரு பீஸ் வியாசராஜரோடது, கிருஷ்ணானி பேகனே பாரோ. ஸோ இந்த யமுனா கல்யாணி ராகம் வந்து ஜென்ரலாக யமுனா கல்யாணின்னொடனே மத்தியம ஸ்ருதியில் பாடணும் அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்டு இருப்பா. சமஸ்ருதியிலையும் பாடப்படுகிற ராகம் தான் அந்த யமுனா கல்யாணி. தியாகராஜர் கீர்த்தனை, முத்துசுவாமி தீக்ஷிதர் கீர்த்தனை எல்லாம் சமஸ்ருதியில் தான் பாட முடியும். அந்த மாதிரி தான் செட் ஆகிருக்கு. தியாகராஜரோட விதி சக்கராதுலகு, அப்புறம் ஹரிதாசுலு வெடலே மூச்சடக்கனி, அது முத்துசுவாமி தீக்ஷிதரோட நந்த கோபாலா, ஜம்பூபதே மாம்பாகி, இந்த கிருத்தியெல்லாம் சமஸ்ருதியில் தான் பாடுறோம். அது இல்லாமல் பஜன்ஸ் எல்லாம் மத்தியம ஸ்ருதியிலையும் பாடுறது வழக்கத்தில் இருக்குது. இப்போது நான் அந்த சமஸ்ருதியில் இதை ஜம்பூபதே பாடி ஆரம்பிக்கிறேன். ஜம்பூபதே வந்து பஞ்சலிங்க ஸ்தல கீர்த்தனை, அதில் ஒன்று. முத்துசுவாமி தீக்ஷிதர் இந்த பஞ்சலிங்க ஸ்தலத்துலேயும் அந்த சுவாமி மேலே அம்பாள் மேலே கீர்த்தனை பண்ணியிருக்கார். அதில் இது வந்து திருவானைக்கோவில் அப்புலிங்கம் அந்த ஸ்தலத்தோட கீர்த்தனை. ஜம்பூபதே மாம் பாஹி நிஜானந்த அமிர்த போதம் தேஹி ஜம்பூபதே மாம் பாஹி. Lovely introduction, perfect, and it was really informative what she gave.
lovely. And this time, for a change, before I go to Shilpa ji, I want a cine song from you on Yamuna Kalyani. So we have a song in mind that's from the movie Mori. ஸோ அந்த படத்தில் அந்த ஒரு சாங்குக்கு வந்து இட்ஸ் பீன் அக்ளைம்ட் ஸோ மச் ஃபார் இட். இட்ஸ் கால்ட் காற்றின் மொழி. அதை கேட்காத ஆள் இருக்க மாட்டா கண்டிப்பாக. இட்ஸ் a பியூட்டிஃபுல் சாங். ஆமாம், அந்த பல்லவியை கொஞ்சம் நாங்கள் பாடிக்காம. காற்றின் மொழி ஒளியா இசையா பூவின் மொழி நிறமா மணமா கடலின் மொழி அலையா நுரையா காதல் மொழி விழியா இதழா இயற்கையின் மொழிகள் புரிந்துவிடு, மனிதரின் மொழிகள் தேவையில்லை. இதயத்தின் மொழிகள் புரிந்துவிடு, மனிதர்க்கு மொழியே தேவையில்லை. காற்றின் மொழி ஒளியா இசையா. ஸோ இங்கேயும் பார்த்தேன்னா அது this like how she mentioned, இது மத்தியம ராகத்துக்கு வந்து ஐ திங்க் ஃபார் சினி சாங்ஸ் இட்ஸ் மோர் சூட்டட், அட்லீஸ்ட் சம் சாங்ஸ். பட் இதில் பியூட்டிஃபுல்லாக ஹார்மனி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீ அந்த ஒரு லைன் மட்டும் பாடுறியா? இந்த இயற்கையின் மொழிகள் புரிந்து அந்த 2 லைன்ஸ் மட்டும் பாடுக்கு. இயற்கையின் மொழிகள் புரிந்துவிடு, மனிதரின் மொழிகள் தேவையில்லை. இதயத்தின் மொழிகள் புரிந்துவிடு, மனிதர்க்கு மொழியே தேவையில்லை. So this song, this actually gives a lot of scope for harmony as well. So அந்த மாதிரி this has been composed also like that. இது நிறைய நாங்கள் லைட் மியூசிக் ஷோஸ் போகும்போது it gives us a lot of scope to do harmony. This is just a single octave. இதில் நிறைய octaves plan பண்ணலாம். So that's the beauty of this song. Lovely, and it's very nice that you took that as the first song to give the feel of Yamuna Kalyani in the cine thing. Now I'll move on to Shilpa ji because she has been waiting. We took her spot this time. Yes, because we just wanted to have a small break from the Carnatic. So Shilpa ji, first இவ பாடினதுல நீங்க கமெண்ட் பண்ணிட்டு உங்களோட இதை நீங்க சொல்லுங்க. Really very beautiful voices. So Yamuna Kalyaniki இந்த மாதிரி sweet voicesலாம் கேட்டுட்டே போகலாம். Oh, okay, good. Yeah. So happy to keep listening to them. Shri Ram, Shri Ram. Wow. Shri Ramachandra कृपालु भज मन हरण भव भयदारुणं. श्रीरामचन्द्र कृपालु भज मन हरण भव भयदारुणं. Wow. The whole Ramayanam is depicted in this song. Almost what they sang in the movie. And the melody and the sing, she continued it beautifully on this. So divine. So divine, yes. And really, it was like a big Kannamudi to and this song, actually, as we are giving tribute to so many people, the small fellow who sings it, Velal. Raghu Velal.
Rahul Vella. But this I think was sung by Surya Gayatri. I mean, of those two. They are disciples Yes, yes. of Pai. So, Sundeep Pai. Yes. but the innocence what he carries in his face when he sings, I only hope he carries the innocence as he grows up. Rose up. But lovely, and thank you for bringing that on the table today. So, what do we do? Either come here or ask for one. Yamuna Kalyani can go anywhere. Anyway, so you can now decide which one you are. Do this shirt because I think it goes very well with what Shilpa. Sure. மயிலாசனம் அருகினில் நானே மழை மேகமாய் இறங்கி வந்தேனே விழியோரத்தில் விழுந்து விட்டேனே நான் மயிலாசனம் அருகினில் நானே மழை மேகமாய் இறங்கி வந்தேனே விழியோரத்தில் விழுந்து விட்டேனே நான் மெதுவாகத்தான் 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 என்னை ஈர்க்கிறாய் பழி வாங்கவா மெதுவாகத்தான் மெதுவாகத்தான் என்னை ஈர்க்கிறாய் பழி வாங்கவா. This is that animated movie, no? This is from the movie Kochadayan. Kochadayan. Yes, Kochadayan. yes. Lovely. Again, the melody is Yes. still there. And Sadhna Sargamji, of course, in her mellifluous voice, I mean, she's just worked magic in this song with SPB sir, of course. Definitely. So we come back here to them for that. For a change, Balaji, why can't we have a film song from this side? I love that, and it should be Hindi. Of course. Done. Shilpa ji, Irshad. हाय मर जाएंगे हम तो लुट जाएंगे ऐसी बातें किया ना करो आज जाने की जिद ना करो आज जाने की जिद ना करो यूं ही पहलू में बैठे रहो यूं ही पहलू में बैठे रहो आज जाने की जिद ना करो. Just touch बिल्कुल the नहीं right करेंगे. chord. Beautiful. So I couldn't stop singing along with her actually. So, enna counter? Hindiya, Lovely, actually. Tamila? Beautiful. How about a bit of both? Both. Wow, that's interesting. Counter in both languages. என்னில் இன்று நானே இல்லை காதல் போல என்றும் இல்லை என்னில் நின்று நானே இல்லை காதல் போல ஏதும் இல்லை எங்கே இந்த நிதயம் அன்பே வந்து சேர்ந்ததா सोचेंगे तुम्हें प्यार Super. करेंगे नहीं முதலில் பார்த்தேன் காதல் வந்ததே. no better blend than these two Actually, songs. முதலில் பார்த்தேன் அந்த ஹீரோவை அப்புறம் பார்க்கவே இல்லை Actually. இல்ல ஆஹா. And that's the name of the movie too. சோச்சேங்கே துமே வியூவர்ஸ் சோச்சேங்கே துமே பியார் எவ்வளோ பேருக்கு தெரியுமோ தெரியாதோ தட் மூவி இஸ் தீவானா. Yes. SRK's first movie, ஷாருக் கான்ஸ் ஃபர்ஸ்ட் மூவி அண்ட் அவர் ட்ரையாங்குலர் லவர் அஃபேர் அது. அதில் அவரோட போட்டி வந்து ரிஷி கபூர். அப்போ ரிஷி கபூர் எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும், அவர் ஷாருக் கான் ஃபர்ஸ்ட் மூவியில் அவரோட பார்ட்னராக வரணும் இல்லையா? லவ்லி மூவி. And Deva also in the partல வந்து though he is known for his fast beats and everything to get inspired and do this song beautiful-ஆ இருந்தது.
people related to this so well. Yeah. இங்கே ஒரு No, inspiration தான் எடுத்துக்கணும். ஆமா, Should ஆமா. not copy. But it Very was not copied. No, but it was not copied. But அதான் because he is known for his fast beats and அந்த கொஞ்சம் folkish lilt to his songs. But இதில் வந்து the way it takes you through the song is beautiful. Divya Bharati. Yes, yes. He's the heroine. Ivana. See, we can't forget people because they live in our memories. So both Rishi Kapoor and this thing. And that was the period when the vacuum was created by the demise of Kishore Kumar. So Kumar Sanu grabbed the That's what they used to say. If Rishi Kapoor was 1 foot taller, he would have given a big fight to all the people. So, so having had so much of melody in this now, I'm sure we have to go back to Bhuvana ma'am. She's waiting. இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம எம்எஸ் அம்மாவை நினச்சிக்கணும். எம்எஸ் சுபலட்சுமி அவர்களை, அவளுக்கு ஒரு ட்ரிபியூட் முதல்ல நினச்சின்றவளை. இந்த யமுனா கல்யாணி ராகம் வந்து ராக மாளிகையிலெல்லாம் ரொம்ப அழகாக செட் ஆகக்கூடிய ஒரு ராகம். மத்தியம ஸ்ருதியிலையும் சரி, சமஸ்ருதியிலையும் சரி. மத்தியம ஸ்ருதியில் இந்த புன்னாகவராளி, செஞ்சுருட்டி, நாதராமக்கிரியா அதோட நடுவில் ரொம்ப அழகாக செட் ஆகும். இதில் ஆதிசங்கரோட ஒரு இது எம்எஸ் அம்மா பாடினது. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே பஜ கோவிந்தம். இதில் இன்னும் நிறைய ராகங்கள் போகும். ராகமாளிகை. இதை கேட்காத வேலை இருக்க மாட்டான். இன்னும் ராகமாளிகை நிறைய ராகமாளிகையில் யமுனா கல்யாணி இருக்கு. எல்லாம் சொல்லிட்டு இருந்தா டைம் ஆயிடும். And since you said it is MS Amma for the tribute, it's a nectar voice, and they usually say the gods come to listen to hear to a song. So such a voice and all things, no doubt we cannot say. சொல்லுவா, போன ஜென்மத்தில் தேனாபிஷேகம் பண்ணியிருந்தா அந்த மாதிரி வாய்ஸ் கிடைக்கும்னு சொல்லுவாள். It was also good. பாட்டு பாடாத வீடே இருக்காது. எல்லா வீட்லயும் Every morning starts with MS Amma's either Suprabhadam or Bhaja Govindam. And we are very lucky to be in an era where all this could be recorded and given to us. Good. So that was great from this and lovely. Every day what we hear from. What's your counter, or should we have Mr. Shilpa ji singing? We're ready to go either way. Ma'am, you are ready with one? Yamuna Kalyani would be very incomplete without this song. Okay. Wow. Krishna Yes. bhegane baro Krishna bhegane baro 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 Krishna bhegane baro. Actually, Yamuna Kalyani यूं ही पहलू में बैठे रहो. So, आज जाने की जिद ना करो. So what I was saying is, Yamuna Kalyani not only in terms of music scope, டான்ஸில் அபிநயம் பிடிக்கும்போது இந்த கிருஷ்ணானி பேகனே பாடம் அபிநயம் பிடிக்கிறதுக்கே அந்த ராகம் ஒரு இதாக இருக்கும் அவளுக்கு. வெரி versatile ராகம். Lovely, because Krishnani Begane, again as you said, எல்லாரும் கேட்ட போர் அடிக்காதது ஒன்று. song. போர் அடிக்காது. Still we are asking Krishna to come. And எங்களுக்கு வந்து இந்த சாங்கை ஃபெமிலியரைஸ் பண்ணினது வந்து கொலோனியல் கசின்ஸ். They started, in fact, I think that was their first song. Hariharanu, Leslie Lewis, and Krishna Nebegane. The way he stylized that song and the way எங்களுக்கும் ஆசை வந்தது இந்த பாட்டு கற்றுக்கிறதுக்கு. That is the thing. That's the fusion. That's true. So ஐயோ, அந்த ஆல்பமில் ஆல்மோஸ்ட் ஆல் த சாங்ஸ் ஆர். அதுவும் தூயரை பாடுவார் சங்கதி போட்டு. Good that you could relate it to that and other thing. So now what is the silly song that
we are going to have from you. Again, R.D. Burman ji or a greatness. வாவ். This is a song from movie from the 80s and actually இந்த பாட்டோட லிரிக்ஸ்லயே உங்களுக்கு படத்தோட பேரு தெரிஞ்சிடும். Okay. ஸோ கவனமாக கேட்கணும். सागर किनारे दिल ये पुकारे, तू जो नहीं तो मेरा कोई नहीं है। सागर किनारे दिल ये पुकारे, तू जो नहीं तो मेरा कोई नहीं है। सागर किनारे. சபாஷ், குட். ஸோ வியூவர்ஸ், இதில் ஒரு இன்ஃபோ இருக்குது. இந்த படத்தில் 2 இன்ஃபோ இருக்குது. ரிஷி கபூர் அண்ட் டிம்பிள் கபாடியா பாபிக்கு அப்புறம் சாகரில் தான் திருப்பி இது ஆக்டட். அதுக்கப்புறம் கமலஹாசன் he made a mark in, அதுக்கு முன்னாடி டெபியூ பண்ணிட்டார். பட் இந்த படத்தில் கமலஹாசன், இன்ஃபேக்ட் பேப்பரில் டெல்லியில் நான் படிச்சிருக்கேன், கமலஹாசன் ஸ்டீல்ஸ் த ஷோ ஃபார் த ரிவ்யூ ஃபார் திஸ் சாகர். See, I'm already having Fantastic goosebumps acting. actually. அண்ட் ரிஷி கபூரோட அதுவும். Yeah. And you know one more thing, this is one movie which has been recreated in Sinhala. In 1987 they recreated this movie. And the same Sagar this thing is Sagar Nilavale something they sing in Sinhala. And it's a super hit there, the songs. And this Sagar Kinare, the tune was made by R.D. Burman for a not very famous movie. அது தெரியாது. பை சான்ஸ் ஐ ஹேப்பன் டு see that movie and அந்த என்னடா அது இந்த பாட்டு இருக்கே அப்படின்னு. ஸோ he took it here. அப்புறம் ஹிட் ஆகிடுது. Tandi Hava. டண்டி Tandi Hava. எஸ். அது ஸ்வரூப் சம்பத் ஹீரோயின் அதில் நினைக்கிறேன். சம் That's the very song. low budget movie. This Sagar Kinare, you can relate it to that song. And it's much older. So many things from one song and one raga. It's good that we are sharing all the information with the viewers. It's very nice of you. So this side, they have given a lot of information. புரந்தரதாசர் யமுனா மாதிரி போயிட்டு இருக்கு, யமுனா நதி மாதிரி. தாசர் நாமம். Purandaradasa, yeah. ಹರಿಸ್ಮರಣೆ ಮಾಡೋ ನಿರಂತರ, ಹರಿಸ್ಮರಣೆ ಮಾಡೋ ನಿರಂತರ, ಪರಗತಿಗೆ ಇದು ನಿರ್ಧಾರ. ಹರಿಸ್ಮರಣೆ ಮಾಡೋ ನಿರಂತರ, ಪರಗತಿಗೆ ಇದು ನಿರ್ಧಾರ. ಹರಿಸ್ಮರಣೆ ಮಾಡೋ ನಿರಂತರ. Beautiful. The melody never goes out anywhere. நான் வந்து ஜம்மு பற்றி ஒரு வெயிட்டான சாங்ல ஆரம்பிச்சு அதான். தாசர் நாமா பாடி அதுக்கப்புறம் ஒரு பஜகோவிந்தம் பாடி இப்போ இவ லால்குடி தில்லானாவோட முடிக்க போறாங்க. அதாவது ஒரு ராகத்திலே எவ்வளோ வெரைட்டிஸ். So we are waiting to hear Tillana in Yamuna Kalyan. तद्दीं तनत्तदीं तों तों जनुत्तदीं जं जं तनत्तदीं. तद्दीं तनत्तदीं तों तों जनुत्तदीं जं जं तनत्तदीं. जं तनं तत्तों तद्दीं तनत्तदीं तों तों जनुत्तदीं जं जं तनत्तदीं. जं तनं तत्तों तद्दीं तत्तदीं तों तों तत्तदीं जं जं तत्तदीं. जं जं तत्तदीं जं जं तत्तदीं. Lalgudi sir is known for his research of Tillanas. And what a lovely thing to finish in the line. See, Yamuna Kalyaniல Tillana on Yamuna Kalyani. Yeah. ப்ரேயர்லேருந்து ஆரம்பிச்சு தில்லானா வரைக்கும் போட்டுடலாம் அந்த ராகத்தில். ஃபுல் இது வந்துடும் செட். Yes. எஸ்பெஷலி அந்த சரணத்தில் வர சாகித்யம் ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு.
பாடுங்களேன். கன்று மேய்த்திடும் கானம் பொழிவான் என்றும் கோபியருள்ளம் உறைவான். கன்று மேய்த்திடும் கானம் பொழிவான் என்றும் கோபியருள்ளம் உறைவான். குன்றமேந்தும் கோபாலன் மாதவன் இங்கு இந்திரனை ஆள வந்தனன். Super. ஏகலே பாரோ. You could go on. You have something to finish off with now? Yes. Yeah, please go ahead. अभी ना जाओ छोड़ कर के दिल अभी भरा नहीं. अभी ना जाओ छोड़ कर के दिल अभी भरा नहीं. अभी अभी तो आई हो, अभी अभी तो. இப்பதான் வந்த மாதிரி இருக்கு. अभी अभी तो आई हो, बहार बन के छाई हो. हवा जरा महक तो ले, नजर जरा बहक तो ले. ये शाम ढल तो ले जरा, ये शाम ढल तो ले जरा. ये दिल संभल तो ले जरा. मैं थोड़ी देर जी तो लूं, नशे के घूंट पी तो लूं, नशे के घूंट पी तो लूं. अभी तो कुछ कहा Surprise. Wow. नहीं, अभी तो कुछ सुना नहीं. अभी ना जाओ छोड़ कर के दिल अभी भरा नहीं. Dun, 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 ta-ra. Ra, 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 ra. Fantastic, and it was really really good. surprise and நினைக்கிறேன் இல்லைங்க. Suddenly when she took it, it just gelled very well. And viewers, இவங்க சொன்ன மாதிரி தான், don't leave it and go. We are here for you, and we are here to bring you a lot of surprises like this with a lot of information. Stay tuned. Please share, like, and subscribe. எஸ் வியூவர்ஸ், ராகங்கள், தாளங்கள், பாடல்கள், கர்நாடிக், ஃபிலிம், ஃபோக் எல்லாம் வந்துட்டே இருக்கு. ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் பை. Goodbye.